என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் மிரண்டு போயிட்டான். இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே அவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு என்கிட்ட அந்த படத்தை கொடுத்தான். சரின்னு சொல்லி நான் இந்த படத்தை பார்த்தேன். அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் சொன்ன மாதிரியே இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் சும்மா வெறித்தனமா இருக்கும். இந்த படத்தோட பேரு தி அன்போர்ன். 2009 ரிலீஸ் ஆன படம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கொடுத்து கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப அந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. அவளோட பேரு கேசி. இவளுக்கு அப்பா மட்டும் தான், அம்மா வேற இறந்திருப்பாங்க. இவ சின்ன பிள்ளையா இருக்கும் போதுதான் இவளோட அம்மா இறந்திருப்பா. இவ வழக்கம் போல வாக்கிங் போறதுக்காக அப்படி வந்துட்டு இருப்பா. அப்ப ரோட்ல பாக்கும்போது கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒண்ணு கிடக்கு. அது பக்கத்துல வந்து பார்த்தா ஒரு சின்ன பையனோட ஹேண்ட் கிளவுஸ் தான். இவ அதை கையில எடுத்து பாத்துக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருப்பான். அவனோட கையில பார்த்தா ஒரு கையில கிளவுஸ் இருக்கும், இன்னொரு கையில கிளவுஸ் இருக்காது. ஒருவேளை அந்த பையனோட கிளவுஸா இருக்குமோன்னு பாத்துட்டு இருந்தா திடீர்னு அந்த பையனை பார்த்தா ஒரு நாயா மாறிறான். அவனோட முகத்துல ஒரு மனுஷனோட மாஸ்க் இருக்கும். அது இவனை நல்ல குறுகுறுன்னு பார்த்துட்டு அப்படியே அந்த காட்டு பக்கமா போயிருது. இவள அது என்னன்னு பாக்குறதுக்காக பின்னாடி அந்த காட்டு பக்கம் வந்துடுறா. அப்படி கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா அந்த இடத்துல இந்த நாயை காணா, அதோட மாஸ்க் மட்டும் அந்த இடத்துல கிடக்கும். இவளு பக்கத்துல வந்து எடுத்தா அது வராது. அதோட கயிறு வேற மண்ணுக்குள்ள மாட்டிருக்குமா. இவ வேகமா அந்த மண்ணை தோண்டி பார்த்தா அதுக்குள்ள ஒரு சின்ன குழந்தையோட சிசி இருக்கும். அது டப்புன்னு கண்ணை திறக்குமே. இவ ரொம்ப பயந்து போறா. அப்படி கட் பண்ணி பார்த்தா இப்ப நம்ம ஹீரோன் என்ன செய்றா, இவ வீட்டு பக்கத்துல இன்னொரு வீடு இருக்கும். அந்த வீட்டுல படுத்துக்கிட்டே இவளோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பா. இவ காலையில ஒரு பையனை ஒரு நாயம் பாத்துருப்பால, அந்த மேட்டரை பத்தி சொல்லிட்டு இருப்பா. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு இந்த பேய் பிசாசு மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஏதோ நீ கனவு கண்டிருப்பேன்னு அவ அப்படி சொல்லிட்டு இருப்பா. இந்த வீட்ல ஒரு 2 சின்ன பசங்க இருப்பாங்க. இந்த பசங்களோட அப்பா அம்மா வெளியே போயிருப்பாங்க. அவங்க போயிட்டு வர்ற வரைக்கும் இவதான் அந்த பசங்களை பாக்குறதுக்காக இந்த பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து இருப்பா. அப்ப முன்னாடி ஒரு சின்ன மைக் இருக்கும். அந்த மைக்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புலம்பர் சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு வெனசிரா விறுவிறுன்னு மாடிக்கு வந்துறா. அந்த மாடியில வந்து பார்த்தா அங்க தொட்டில ஒரு சின்ன புள்ள இருக்கும். கை குழந்தை தான். அந்த புள்ளையோட அண்ணக்காரன் கையில ஒரு கண்ணாடி வச்சிருப்பான். அந்த கண்ணாடி அந்த குழந்தைகிட்ட காட்டி இந்த கண்ணாடி நல்லா உத்துப்பாருன்னு சொல்லுமே. இவ அதை பாத்துறா. டேய் தம்பி என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும் போது டப்புன்னு அந்த பையன் திருமணவன் அந்த கண்ணாடி வச்சு நம்ம ஹீரோட கண்ணுல ஒரு கோடை போட்டுறான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்னா அவ கண்ணே போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன, இந்த பையனோட அப்பா அம்மா வந்ததுமே அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. சரி சின்ன பையன் தானே விடுங்கன்னு சொல்லி இவளோட வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தை கழுவலான்னு பாத்ரூம்ல வந்து முகத்தை கழுவிட்டு இருப்பா. அப்ப முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில முகத்தையெல்லாம் பார்த்துட்டு இவ அந்த ரூமோட லைட் ஆஃப் பண்ணிட்டு வரலாம் பார்த்தா அந்த கண்ணாடிக்குள்ள வந்து ஏதோ டப்பு டப்பு டப்புன்னு சத்தம் கேக்குது. சத்தத்தை கட்டி போய் திரும்ப போய் அந்த கண்ணாடி திறந்து பார்த்தா அந்த கண்ணாடிக்கு பின்னாடி எதுவுமே இல்ல. ஏதோ பொருள் தான் இருக்கும் போல. சரி ஏதோ ஒரு பிரம்ம நினைச்சு இவள அசால்ட்டா விட்டுறா. அதுக்கப்புறம் இவ வழக்கம் போல எந்திரிச்சதுமே சாப்பிடறதுக்காக கிச்சன்ல வந்து ஏதோ பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணி முட்டையை பொரிச்சிட்டு இருப்பா. முத முட்டையை ஊத்தும் போது ஒண்ணு இல்ல, ரெண்டாவது முட்டையை உடைச்சு ஊத்தும் போது அந்த முட்டைக்குள்ள இருந்து ஏதோ பூச்சி வரும்ல. அந்த பூச்சியை பார்த்ததுமே பயந்து போய் அது மொத்தத்தையும் போய் வாஷ் பேஸ்ல கொட்டிடுறா. அப்ப வெளியே பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பேர் இருந்திருப்பானே, அவ வெளியே நின்றுகிட்டே நம்ம ஹீரோன் குறுகுன்னு பாத்துட்டு இருப்பான். இவள அதை பாத்துறா. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவ காலேஜுக்கு வந்துறா. நம்ம ஹீரோன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கானே அவன் யாருன்னா நம்ம ஹீரோனோட லவ்வர். அதுக்கு எதுக்கு இருக்கிறதா இவளோட ஃப்ரெண்டு. இது வரைக்கும் நடந்த சம்பவத்தையெல்லாம் அவ சொல்லி காட்டினா அங்க யாரும் நம்புற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் இவ காலேஜோட பாத்திரமா குளிச்சிட்டு வெளியே வந்து தலை சீவிட்டு இருப்பா. அப்ப இவளோட ஃப்ரெண்டு வந்ததுமே இவளோட கண்ணை பார்த்து உன்னோட ஒரு கண்ணு வித்தியாசமா இருக்கும் சொல்லுமே. இவள வந்து கண்ணாடியில வந்து பார்த்தா அவளோட கண்ணு ஏதோ ஊதா நேரத்துல இருக்கும். அந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். என்னமோ ஏதோ பயந்து போய் அந்த கண்ணை செக் பண்றதுக்காக ஒரு டாக்டர் வந்துடுறா. அந்த பையலும் இவளோட கண்ணுல என்ன பிரச்சனைன்னு அந்த மிஷினை வச்சு இவளோட கண்ணை வேற செக் பண்ணிட்டு இருப்பான். இதோட ரிசல்ட் வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகலாம். அது வரைக்கும் சூரிய வெளிச்சத்தை முழுசா பாக்காதீன்னு நம்ம ஹீரோட கண்ணுல ஒரு கண்ணாடி மாட்டி விட்டுறான். அந்த கருப்பு கண்ணாடி மாட்டிக்கிட்டு இவளோட லவர் கூட நடந்து வந்துட்டு இருப்பா. அப்ப எதுக்கு பார்த்தா ரோட்டுக்கு அந்த பக்கம் இவ முத ஒரு சின்ன பையனை பார்த்திருப்பால, அந்த பையவரை நின்றுட்டு இருப்பான். அந்த பையல பார்த்ததுமே இவ ரொம்ப பயந்து போறா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையவரை மறைஞ்சு போயிடறான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துறாங்க. இவளோட அப்பா வீட்டுல இல்லாதனால இவங்க 2 பேரும் ஒண்ணு மணி இருப்பாங்க. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ சின்ன பொண்ணா இருக்கும்போது இவளோட அம்மாவை ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அவளோட கண்ணை பார்க்கும்போது ஒரு கண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கும். ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி எதையோ ஒண்ணு குறுகுன்னு பார்த்துட்டு இருப்பா. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இவளோட அம்மா இறந்திருப்பா. எங்க அம்மாவோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ இப்ப அது எனக்கு நடக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை நானும் அவங்கள மாதிரி இறந்து போயிருவேன்னு நினைச்சு இவ புலம்பிட்டு இருப்பா. அந்த புலம்பல முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ நேர பாத்ரூம் வந்துறா. பாத்ரூம்ல இவளோட கைகால் மூஞ்சில கழுவிட்டு அந்த லைட்டை வேற ஆஃப் பண்ணுவா. அப்படி ஆஃப் பண்ணிட்டு வரும்போதான் அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து ஏதோ சத்தம். போன தடவை இதே மாதிரி டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டிருக்கும். அந்த கண்ணாடி பின்னாடி என்னமோ இருக்குன்னு நினைச்சு இவளும் பக்கத்துல வந்து அந்த கண்ணாடி திறக்க அந்த கண்ணாடிக்கு பின்னாடி அந்த சின்ன பையன் தான் ஏதோ பேய் மாதிரி கொடூரமா ஆணு கத்திட்டு வருமே. அதை பார்த்து பயந்து இவ கீழே விழுந்துறா. இவ அலற சத்தம் கேட்டு இவனோட லவர் வேற ஓடி வந்துறா. அவனை என்னன்னு கேட்டா அந்த கண்ணாடியை பார்த்து இவ பேய் பேய்னு கத்த ஆரம்பிச்சான். இவனு போய் பக்கத்துல போய் திறந்து பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. இங்கதான் எதுவுமே இல்லையே, எதை பார்த்து பையனானு இப்படி கேட்டுட்டு அவன் போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அந்த அலமரடி கண்ணாடி இருக்கும்ல, அதை மட்டும் தனியா கிளட்டி பக்கத்துல ஒரு சின்ன ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறா. அடுத்த நாள் விடிஞ்சதுமே இவ வழக்கம் போல வாக்கிங் போயிட்டு இருப்பா. அப்ப இவளோட பக்கத்து வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்குமே, கை குழந்தை. இப்ப அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த புள்ளையோட அம்மா வேற அப்படி கதறி அழுதுட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு வெனசிரா அண்ணாந்து மேல பார்த்தா அந்த வீட்டு மாடியில அந்த சின்ன பையன் வேற ஜன்னல்ல உட்காந்து எதுவுமே தெரியாம உட்காந்துருப்பான். இவள் இதை பாத்துறா. அதுக்கப்புறமா இவ கண்ணை செக் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ அந்த டாக்டரை பார்க்க வந்துறா. அந்த டாக்டர் என்ன
என்ன சொல்றாருன்னா நம்ம ஹீரோனை பார்த்து நீங்க இரட்டையர்களான்னு கேட்பாரு. ரெட்ட பிள்ளையான்னு கேட்டா அவ இல்லன்னு சொல்றா. அதுக்கு வாய்ப்பே இல்ல, நீங்க கண்டிப்பா இரட்டையர்களா தான் இருக்கும். ஏன்னா தாயோட கருவறையில இருக்கும்போது உங்களுக்கு முழு சத்து கிடைச்சிருக்காது, பாதி பாதியா பிரிஞ்சிருக்கும். அதனால கூட மேபி உங்களுக்கு இந்த பிரச்சனை வரலான்னு இந்த பக்கம் அப்படி சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அது உண்மையா பொய்யா தெரிஞ்சதுக்காக இவரோட அப்பனை நேர்ல வந்து பாக்குறா. அவங்கிட்ட கேட்டா அவன் ஒரு குண்டத்துக்கு போறான். அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே நீங்க இரட்டையர்கள் தான். உனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், ஆனா அவன் உன்னோட அம்மாவோட வயித்துல இருக்கும்போது இறந்து போயிட்டான். இத பத்தி சொன்னா உன்னோட மனசு ரொம்ப கஷ்டப்படுமே தான் நான் மறைச்சிட்டேன்னு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவன் நேர வீட்டுக்கு வந்துறா. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவரோட அம்மாவோட திங்ஸ்ல இருக்கும்ல அது ஒண்ணுன்னா எடுத்து பாத்துட்டு இருப்பா. அவளோட அம்மாவோட ஆல்பம் அப்புறம் கேசட் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது இன்னொரு பை கிடைக்கும். அந்த பைய எடுத்து பார்த்தா அதுல ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவுல இவரோட அம்மா கர்ப்பமா இருக்கும்போது பக்கத்துல ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில இந்த சின்ன பையனோட உருவம் தெரியும். அந்த பிம்பத்தை பார்த்து இவ பயந்து போயிரா. அதுக்கப்புறமா ஒரு பழைய நியூஸ் பேப்பர் இருக்கும். அதை எடுத்து பார்த்தா இவரோட அம்மா பேஷண்டா இருக்கும்போது அவங்களை கவனிச்சது யாருன்னா ஒரு 45 வயசுல ஒரு லேடி தான். அவங்களோட பேரு சோஃபி கோஸ்மா. இவரோட அம்மா சாகும்போது அவங்களுக்கு 45 வயசு. அப்ப இப்பன்னு பார்த்தா கொஞ்சம் வயசான பாட்டியா தான் இருக்கணும். அப்ப அந்த பாட்டியை பத்தி கேட்டா கண்டிப்பா நமக்கு ஏதாவது தெரியும் நினைச்சு அந்த பாட்டி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்துறாங்க. அந்த பாட்டியம்மா ஏதோ ஒரு முதிர் இடத்துல இருப்பாங்க போல. இவங்க ரெண்டு பேரும் அந்த பில்டிங்ல வந்ததுமே அந்த பாட்டியும் கண்டுபிடிச்சாங்க. அந்த பாட்டிட்ட இவ கையில ஒரு போட்டோ வச்சிருப்பால அதை காட்டினதுமே அந்த பாட்டியம்மா என்ன நினைச்சது தெரியல, திடீர்னு கோவத்துல வேற கத்த ஆரம்பிச்சிருது. உடனே வெளியே போன்னு இந்த பாட்டியம்மா கத்தமே இவங்க ரெண்டு பேரும் பயந்து கீழே வந்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த போட்டோல இருக்க அந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டியம்மா ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்போ இந்த பையனை பத்தி அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாங்கன்னு இவ புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்த்தா நம்ம ஹீரோனோட லவ்வரும் ஒரு பப்புக்கு வேற வந்துறாங்க. அந்த பாட்டியை கொண்டாடிட்டு இருக்கும்போது இவளுக்கு வேற லேசா தலை சுத்தரமா இருக்கும். அதனால பாத்ரூம் வந்து வாந்தியா எடுத்துட்டு இருப்பா. அப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்கும் போதுதான் அந்த செவத்துல ஒரு ஓட்டை இருக்கும். இவ அந்த ஓட்டையை நல்லா குறுகுன்னு பார்க்கும்போது அந்த ஓட்டையில இருந்து முதுன்னு பூச்சியா இருந்து விழும். இதை பார்த்து இவ பயப்பட ஆரம்பிச்சிரா. பயத்துல வேற கத்த ஆரம்பிச்சிரா. அப்ப என்னடா பார்த்தா செவத்துல இருந்து உடைச்சுக்கிட்டு ஏதோ புழு மாதிரி வந்துட்டு இருக்கு. பாக்குறதுக்கே கொடுமையா இருக்கு. இவ வேற பயங்கரமா கத்துவால. அதே நேரம் எதுக்க பார்த்தா அந்த பாத்ரூமோட கதவை திறந்துகிட்டு இவரோட அம்மா வேற வெளியே வருவா. வந்ததுமே அவ வேற கைய நெட்டிட்டு இருப்பாளா. இது என்னடா பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவரோட ஃப்ரெண்டும் அவனோட லவ்வர் வந்துறா. அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த காட்சியில மறைஞ்சு போயிருது. அவங்க என்னன்னு கேட்டா இவ வேற அந்த பக்கம் கைய கட்டிட்டு இருப்பா. ஆனா அந்த பக்கம் தான் எதுவுமே இல்லையே. இவ என்ன சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ட லேப்டாப் மூலமா வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருப்பா. இவ அந்த பாத்ரூம்ல பாத்திருப்பால. அந்த காட்சியை சொன்னதுக்கு அப்புறம் என்னோட பாட்டிக்கு இந்த பேய் பிசாசு மேல நம்பிக்கை இருக்கு. அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி தலகாணிக்கு அடியில ஒரு கத்திரிக்குள்ள வைப்பாங்க. அதே மாதிரி நீ உன்னோட தலகாணிக்குள்ள வச்சுக்கோ, பேய் பிசாசு எல்லாம் வரான்னு சொல்லுமே. இவள அந்த பேச்சை நம்பி அவளோட தலகாணிக்கு அடியில ஒரு கத்திரிக்குள்ள எடுத்து வச்சிரா. வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாளா. அப்ப திடீர்னு முழிச்சு பார்த்தா இவ மேலோட செவத்துல ஏதோ பள்ளி மாதிரி ஒட்டி இருப்பா. அதே நேரம் கீழே பார்த்தா இவ பெட்ல படுத்திருப்பா. அவளுக்கு பக்கத்திலே அந்த சின்ன பையன் வேற படுத்திருப்பான். அவ என்னடானா இவரோட வயித்துக்குள்ள ரெண்டு கையை உள்ள விட்டு அந்த வயித்தை வேற கிழிச்சிட்டு இருப்பான். இத மேல இருந்து இவ வேற பார்த்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிரா. நோ நோ நோன்னு கத்திட்டு இவ முழிச்சு பார்த்தா இது எல்லாம் கனவு. அப்ப அதே நேரம் பார்த்து இவளுக்கு ஒரு போன் வருமே. எடுத்து கேட்டா அந்த பக்கம் அந்த பாட்டியம்மா தான். இவகிட்ட பேசணும் சொல்லுமே. இவ நேரா அந்த இடத்துக்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன, இந்த பாட்டியம்மா வேற யாரும் இல்ல, இவளோட சொந்த பாட்டி தான். இவளோட அம்மாவோட அம்மா. இந்த மேட்டர்ல சொல்லிட்டு அந்த பையனை பத்தி சொல்றா. அந்த பையன் யாருன்னா இவளோட தம்பியா, கூட பிறந்த தம்பியா. பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது அந்த காலகட்டத்துல போர் நடந்துச்சு. அந்த மாதிரி சமயத்துல எங்களை மாதிரி இரட்டை குழந்தைகளை மட்டும் கடத்திட்டு போய் அவங்க ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த கொடூரமான ஆராய்ச்சியில நிறைய குழந்தைகள் இறந்து போனாங்க. அதுல ஒரு சிலர் மட்டும் தப்பிச்சோம். அதுல என்னோட தம்பி இறந்து போயிட்டான். அப்படி இறந்ததுக்கு அப்புறம் அவ பேயா மாறிட்டான். இந்த உலகத்துக்கு வரதுக்காக அவ இன்னமும் துடிச்சிட்டு இருக்கான். அதுவும் இந்த ரெட்டை குழந்தை மூலமா தான் வரணும்னு அவன் காத்துட்டு இருக்கான். சரி ஓகே, அதுக்காக என்னையா துரத்திட்டு இருக்கான் கேட்டா நம்ம சந்ததி வழியா தான் அவன் உள்ள வரணும்னு நினைக்கிறான். அந்த பேய்ட்டு இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. ஒரு கண்ணாடி புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்து மூலமா அந்த பேயை விரட்டலாம். ஆனா அந்த புத்தகத்தை நீ கண்டுபிடிச்சு அதை மொழிபெயர்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு, அவரை போய் பாருன்னு சொல்லுமே. இவன் நேரம் என்ன செய்யறா, லைப்ரரிக்கு வந்துடுறா. அந்த புத்தகத்தை எப்படியே கண்டுபிடிச்சு அந்த பாட்டியம்மா ஒருத்தனை சொல்லிருக்கும்ல, அவனை பாக்குறதுக்காக நேர்ல வந்துடுறா. அவங்கிட்ட அந்த புத்தகத்தை கொடுத்து என்னோட பாட்டியம்மா தான் உங்களை பார்க்க சொன்னாங்க. இப்ப நான் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கேன், உங்களால மட்டும்தான் என்னோட உயிரை காப்பாற்ற முடியும், தயவு செய்து என்ன உதவி பண்ணு சொல்லி இவன் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு நேர வீட்டுக்கு வந்துடுறா. அப்படி வீட்டுக்கு வரும்போதான் இவளோட பாட்டியம்மா அவகிட்ட ஒரு டாலர் இருந்திருக்கும் போல. இந்த டாலர் எப்பவும் நீ கையில வச்சுக்கோ, ஒருவேளை அந்த பேய் வந்தா அதுக்கிட்ட உன்னை இதை காப்பாத்துன்னு சொல்லி அந்த டாலர் கொடுத்திருப்பா. அது மட்டும் இல்லாம இன்னொரு மேட்டர் சொல்லிருப்பாங்க. நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் வீட்டுல எங்கெல்லாம் கண்ணாடி இருக்கோ அந்த கண்ணாடியில உடைச்சிரு. அந்த உடைச்ச கண்ணாடி நெருப்புல எரிச்சு அதை மண்ணில் வேற பிதைச்சுன்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னா அந்த பேய் கண்ணாடி வழியா தான் அது உள்ள வர பாக்கும் சொல்லுமே. இவன் அந்த கண்ணாடியில உடைச்சு பிதைச்சிருப்பா. அதை பிதைச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு வேற இவளை பாக்குறதுக்காக கார்ல வந்துட்டு இருப்பா. அப்படி கார்ல வந்துட்டு இருக்கும்போது எதுக்கு அந்த சின்ன பையன் வேற ஏதோ சைக்கிள்ல வந்துட்டு இருப்பான். இவ அதை கவனிக்காம அந்த பயல வேற ஏத்திடுறா. ஐயோ போச்சேன்னு பயத்துல வேற இவ காரை விட்டு இறங்கி பார்த்தா அந்த பயலுக்கு எதுவுமே ஆயிருக்காது. அப்பா ராஜா உனக்கு எதுவுமே ஆகலையே, நல்லா தானே இருக்கேன்னு சொல்லி இவ கண்ணத்தை போட்டு நோண்டிட்டு இருப்பாளா. அப்ப அந்த பையன் இவளை பார்த்து சொல்லுவான், உன்னோட ஃப்ரெண்டுக்கு நீ உதவி செய்யாத, அப்படி செஞ்சினா அவருக்கு பிடிக்காது, அவர் உன்னை கொன்னுருவான்னு சொல்லுமே. இல்லடா சின்ன பையன் பார்த்தா இப்படி எல்லாம் பேசுறான்னு சொல்லி இவ பயந்துகிட்டு நினைச்சா இவளோட ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு வந்துறா. இங்க நடந்த கூத்தையெல்லாம் சொன்னா அவளும் புரிஞ்சுக்கிறா. அதுதான் உண்மை, நீ என் கூட இருந்தீனா கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும், என்னை விட்டு விலகிருன்னு சொல்லுமே. இவ கேட்க
மறக்க மாட்டேன். நாம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. இந்த ஒரு பிரச்சனைக்காக உன்னை நான் விட்டு போக மாட்டேன். என்ன நடந்தாலும் உங்ககிட்ட தான் இருப்பேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் கட்டி தள்ளிவிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு இவளோட அம்மா ஒரு ரூம்ல உட்காந்துருப்பால, இவ பக்கத்துல வந்து உட்காந்து அம்மானு தான் கைய வைப்பா. அப்ப நிமிந்து பார்த்தா ஒரு கொடூரமான முகம் தான். பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. இத பார்த்து இவ பயந்துடுறா. பயத்தோட முடிச்சு பார்த்தா இவ பார்த்ததெல்லாம் கனவு. அப்ப முன்னாடி இருக்க அந்த ஜன்னல்ல இருந்து பலமா காத்து அடிக்குமே. இவளு சந்தேகப்பட்டு அந்த ஜன்னல் கிட்ட வந்து பார்த்தா அந்த பயவரை வெளியே நின்னுட்டு இருப்பான். இவளையே பார்த்து குறுகுன்னு முறைச்சிட்டு இருப்பான். இதே நேரம் அந்த பக்கம் அந்த பாட்டியம்மா தூங்குறதுக்கு முன்னாடி லேம்ப் லைட்டை ஆன் பண்ணும். அந்த லைட் வேற எரியாதனால ஒருவேளை ஏதோ பிரச்சனை நினைச்சு அப்படி பொடி நடை நடந்து வெளியே வந்துடுறாங்க. அந்த கால்ல உள்ள சுவிட்ச போட்டாலும் லைட்லாம் எரியல. என்ன எங்கேயுமே எரிய மாட்டுது, ஒருவேளை பீஸ் போயிருக்குமா நினைச்சு இவங்களும் பொடி நடைய நடந்து அப்படி கீழே வந்துடுறாங்க. அப்படி கீழே வரும்போதுதான் படியில பார்த்தா ஒரு வயசான தாத்தா அப்படி தவுண்டு வருவாரு. பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும். நம்ம பாட்டி மாதிரியே இந்த இடத்துல நிறைய வயசானவங்க இருப்பாங்கல்ல, அதுல ஒரு தாத்தா தான். அந்த தாத்தாவோட தலை அப்படி கீழே இருந்து மேல வர சுத்திரும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தாத்தா ஒரு கொடூர பேய் அமரமே. இதை பார்த்து பாட்டியம்மா பயந்து போய் குடுகுடுன்னு மேல ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த பேய் இவங்களை விடுற மாதிரி இல்ல, அதுவும் பின்னாடி துரத்திட்டு வரும். இவங்களை பயந்துக்கிட்டு ஓடி போனவங்க நேர ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க அந்த கதையே பார்த்துட்டு இருப்பாங்களா, அப்ப பின்னாடி பார்த்தா அந்த பையன் கொடூரமா ஆண் கத்த அப்படி கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோன் அவரோட ஃப்ரெண்டும் இந்த பாட்டியம்மா பார்க்க வந்திருப்பாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாட்டியம்மா செத்த விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோன் இதை பார்த்து அழுதுகிட்டு அவளு வெளியே வந்துடுறா. அவ்வளவுதான், அடுத்து நான் தான் என்னத்த அதை கொண்டு சொல்லி இவ பயப்பட ஆரம்பிச்சிடறா. அப்படியே நைட்டு பார்த்தா இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணவனே அவன் அந்த புத்தகத்தை பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோன் ஒரு புத்தகம் கொடுத்திருப்பால, அந்த புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறான் அந்த பேய் எப்படி உருவாச்சு, அது மனிதர் மேலையும் மிருகத்து மேல எப்படி ஊடுருவது, அது மட்டும் இல்லாம இந்த கண்ணாடி மூலமா தானே அது டிராவல் பண்ணுது, அந்த மேட்டரையும் இந்த பேய் எப்படி விரட்டுங்கிறதையும் இவன் படிச்சிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு வேற லைட்டு கட் ஆயிரும், கரண்ட் வேற போயிருது. என்னடா கரண்ட் போயிருச்சுன்னு சொல்லி இவன் ஜன்னல் பக்கம் வந்து பார்த்தா வெளியே வேற கரண்ட் இருக்கு. வெளியே இருக்கு, ஏன் நம்ம பில்டிங்ல சொல்லி இவன் வேற கீழே வந்துறான். அப்படி கீழே வந்தவன் அங்க ஒரு நாடக மேடை இருக்கும் போல. அப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தா அங்க ஒரு நாய் வேற வரும். அந்த நாயோட தலை வேற மேல் நோக்கி இருக்கும். இவன் இதை பார்த்தது பயந்துடுறான். பயத்துல வேற சீப்போன்னு கத்திட்டு இருப்பான். அப்ப கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த நாய் வேற மறைஞ்சு போயிருக்கும். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் வழக்கம் போல லேப்டாப்ல வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஃப்ரெண்டோட வீட்டோட காலிங் பெல்ல யார அமுக்குமே அந்த சத்தத்தை கேட்டு இவ போயிடுறா. அப்படி போனதுக்கு அப்புறம் தான் இவன் அந்த வீடியோ வழியா பார்த்தா அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில சின்ன பையனோட உருவத்தை பார்த்ததுமே இவ ரொம்ப பயந்து போயிரா. உடனே இவரோட லவருக்கு போன போட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரி ஆபத்துல இருப்பால அந்த மேட்டர் வேற சொல்லிட்டு இருப்பா. அப்படி அந்த பக்கம் பார்த்தா இந்த ஃப்ரெண்டுக்காரி நேரம் என்ன செய்யறா, வாசல் கிட்ட வந்துடுறா. அந்த வாசல் கிட்ட வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. யார் பேர்ல அடிச்சிருப்பான்னு இவ கதவை திறக்க முன்னாடி அந்த சின்ன பையன் நின்னுட்டு இருப்பான். என்னடா பார்த்தா கையில ஒரு கத்தி கொண்டு வந்திருப்பாமல, அதை எடுத்து இவளோட வயித்துல ஒரே குத்துதான். இவளை குத்து வாங்கினதுமே அந்த படி வழியா கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு இவ மேல வந்துடுறா. இருந்தாலுமே அந்த பையன் விடுற மாதிரி இல்ல. அவனோட முகத்தை பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த கத்தியை வச்சு இவளை குத்த வர அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேருமே கார்ல வந்தவங்க அந்த வீட்டோட வாசல் கிட்ட வந்து அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணுவாங்க. கதவை பூட்டி இருக்கனால அந்த பக்கமா போகலான்னு இவங்க 2 பேரும் ஓடி வர அப்ப மேல பார்த்தா அந்த பையன் அந்த கத்தியை வச்சு இவளோட நெஞ்சில வதக்கு குத்திட்டு இருப்பான். இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஓடி வந்தாங்கல்ல, அந்த பக்கம் ஏதோ கண்ணாடி போல அதை உடைச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் மேல வந்துறாங்க. மேல வந்து பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு வேற செத்து இருப்பா. அந்த பையன் வேற கொடூரமா நின்று இருப்பான்ல, இதை பார்த்து இவங்க 2 பேரும் பயந்துடுறாங்க. அப்ப இவன் தான் ஓடி போய் அந்த பையனை வேற தூக்கிக்கிட்டு இந்த பக்கம் வந்துடுறான். அப்ப அதே நேரம் அந்த பையனோட முகமும் மாறி போயிரும். அவன் நார்மல் ஆயிடுறான். அப்ப எங்கடா பார்த்தா இவன் உடம்புல இருந்து அந்த பேய் வர இப்ப செத்து போன அவ உடம்புக்கு மாறிட்டு இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவ துடிச்சிட்டு இருப்பா. அவளோட முகமே மாறிட்டு இருக்க இதை பார்த்து பயந்து போய் அந்த பையன் வர தூக்கிட்டு இவங்க 3 பேருமே வெளியே வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸும் அந்த பையனோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த புக்கு ஆராய்ச்சி பண்ணுவானே அவனை பாக்குறதுக்காக இவங்க 2 பேரும் நேர்ல வந்துறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் விட்டா அந்த பேய் இவளை நெருங்கி வந்துடும். இவளை சாவடிச்சிரு பயத்துல அந்த ஆராய்ச்சி பையல பார்க்க வந்துடுறான். அங்க வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றானா, இந்த பேயை விரட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலமா அந்த பேயை விரட்டிடலாம். அதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா, பாக்குறதுக்கு ஏதோ மொட்டமா இருக்காரு, இவர் நிறைய படத்துல நடிச்சிருப்பாரு. அவன் என்ன சொல்றானா, இது ஒரு சடங்கு மூலமா தான் அந்த பேயை விரட்டணுமா. அந்த சடங்குக்கு கிட்டத்தட்ட 10 பேர் வேணும், அதுவும் ஒரு தனிமையான இடம் சொல்லுமே. இவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்த பிடிச்சிடறாங்க. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு டிராலில நம்ம ஹீரோனை படுக்க போட்டு அவளோட கையை காலையும் கட்டி போட்டுறாங்க. அப்படி கட்டி போட்டதுக்கு அப்புறம் அவளோட வாயில வர எதையோ மாட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஏதோ பாக்குறதுக்கு நீளமா வளைஞ்சு கூழாங்கல் மாதிரி இருக்கு, அதை வச்சு ஊதுனா அந்த பேய் இந்த இடத்துக்கு வந்துருமா. அப்படி ஊதுனதுக்கு அப்புறம் இவங்க 10 பேர் கையிலுமே ஒரு பேப்பர் இருக்கும், அது மந்திரத்தோட வாசகமா. அந்த மந்திர வாசகத்தை இவங்க ஒன்னா படிக்கணும். அதுக்காக இவங்க என்ன செய்றாங்க, அவளை சுத்தி வட்டமா நின்றுகிட்டு இவங்க அந்த மந்திரத்தை வர படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மந்திரத்தை படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு புயல், அந்த புயல் வந்து இவங்களை படிக்க விடாம தடுத்துட்டு இருக்கும். அப்படி இருந்துமே இவங்க விடாம படிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப என்னடா பார்த்தா அந்த பேய் வர இந்த இடத்துக்கு வந்துருது. இந்த பேய் வந்ததுமே இவ வேற பயங்கரமா துடிச்சிட்டு இருப்பா. அங்கிருந்த 10 பேர்ல ஒவ்வொருத்தரா அது காலி பண்ணிட்டு இருக்கும். எல்லாத்தையுமே காத்துல பறக்க விட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்கும். அதுல ஒரு லேடிய பறக்க விட்டு அவ உடம்பே 2ஆ மடிச்சிரும். பாக்குறதுக்கே கொடூரமா இருக்குல்ல. இந்த பேய் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிருக்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோட லவர் தான் ஓடி வந்து இவரோட கைகால கெட்டு போட்டு இருக்கோம்ல, அதில் அவுத்து விட்டு இவளை காப்பாத்திடுறான். அப்ப நம்ம ஆராய்ச்சி பை தான் விடுற மாதிரி இல்ல. அந்த புத்தகத்தோட வாசகத்தை அவர் தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பாரு. ஆனா அந்த பேய் இந்த புத்தகத்தை பறக்க விட்டு அவரை தூக்கி எரிஞ்சிரும். அப்படி விழுந்ததுல அந்த ஆளு மயங்கி போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோனை கூட்டிக்கிட்டு இவன் திடுன்னு ஓட ஆரம்பிச்சிடான். இவங்க 2 பேருமே தப்பிச்சு
தப்பிச்ச பொழச்சுன்னு அந்த பக்கமா ஓடிட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தா அந்த மொட்டையோட உடம்புக்குள்ள அந்த பைய வேற பூந்துட்டான். அப்ப அந்த மொட்டையோட முகத்தை பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொடூரமா மாறிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் ஓடி வந்தாங்களே, ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிராங்க. ஒரு செவத்து பக்கமா அப்படி சாஞ்சு உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி இலக்க உட்கார்ந்துட்டு இருக்க அப்ப திடீர்னு பார்த்தா அந்த செவத்தை உடைச்சு நம்ம ஹீரோ வேற இழுத்துட்டு போயிரும். இத பார்த்து நம்ம ஹீரோ பதறி போய் அவ ஓடி வந்து இவனை காப்பாத்த முயற்சி பண்ணுவான். ஆனா அந்த மொட்டை நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். அவனோட முகத்துல குத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ திரும்ப ஓடி வந்து அந்த மொட்டையோட முதுகுல ஏறி உட்கார்ந்துற. அப்ப அந்த மொட்டை நம்ம ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு இவ பக்கமா திரும்பிடுறான். இவளை அட்டாக் பண்ண நடந்து வர அந்த கேப்ல நம்ம ஹீரோ கீழ இருந்து ஒரு பெரிய ராட் எடுத்து இந்த மொட்டையோட தலையில ஒரே அடி அடிச்ச அடியில அந்த மொட்டை வர மயங்கிடுறான். சரி, அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு பார்த்தா அந்த மொட்டையோட உடம்புல இந்த பேய் வர இவ உடம்புக்கு வந்துரும். அப்ப இவனோட முகத்தை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா கொடூரமா மாறிட்டு இருக்கும். இத பார்த்து பயந்து போய் நம்ம ஹீரோன் வேற ஒரே வட்டமா ஓடிட்டு இருப்பா. அப்படி ஓடி வந்தவ இன்னொரு இடத்துக்கு வந்துடுறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா குயல இவ வேற பக்கத்துல நின்னுட்டு இருப்பான். அவ்வளவுதான் இவனோட கழுத்தை பிடிச்சி அப்படி நெரிக்க ஆரம்பிச்சிடான். அப்ப அவனோட வாயில இருந்து ஏதோ பூச்சி மாதிரி வரும். அவ்வளவுதான் நம்ம ஹீரோன் சொல்லி முடிச்சிரும். பார்த்தா அப்ப இவனோட பாட்டி ஒரு டாலர் கொடுத்திருப்பால, அந்த டாலர் எடுத்து இவனோட கழுத்துல ஒரே குத்துதான். அப்படி இருந்துமே இந்த பையன் சாக மாட்டான். அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஆராய்ச்சி பைய வர அந்த மந்திரபத்தை கொண்டு வந்து அவ வேற படிக்க ஆரம்பிச்சிடான். அப்படி படிக்கும் போது அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் ஒரு பேப்பர் எடுத்து அவளும் படிக்க ஆரம்பிச்சிடான். இவங்க 2 பேரும் விடாம படிக்குமோ அந்த மந்திரத்தோட சத்தத்தை கேட்டு இந்த பேய் வேற மிரண்டுட்டு இருக்கும். வழியில வேற பயங்கரமா கத்திட்டு இருக்குமா. கடைசி அந்த பேய் அவன் உடம்பு விட்டு வெளியே போகும்போது இவன் வேற அப்படி இழுத்துக்கிட்டு அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து கீழே விழுந்துரும். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து பார்த்தா அவன் தலையில அடிபட்டு ரத்தமா வந்துட்டு இருக்கும். இவனை பார்த்து நம்ம ஹீரோன் வேற தேம்பி அழுதுட்டு இருப்பா. அப்படியே கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ செத்து போயிறான். அவன் செத்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி பார்த்தா இப்ப நம்ம ஹீரோன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருப்பா. இவங்க 2 பேரும் ஒண்ணு மணி இருந்திருப்பாங்கல்ல, அதனால இவ இப்ப கருப்பமா இருப்பா. இப்ப அந்த கருப்பத்தை செக் பண்ணி பார்த்தா இவரோட வயித்துக்குள்ள ரெட்டை குழந்தை இருக்கு சொல்லுமே. அதை கேட்டு இவ சாக்காயிரா. ஏன்னா ஒரு கட்டத்துல அந்த பக்கத்து பையன் இவன் மூலமா தான் அந்த பேய் வெளியே வர சொல்லி இருப்பா. அந்த பையன் சொன்னதை நினைச்சு பார்த்து அந்த ரெட்டை பிள்ளைய காட்ட அந்த பேய் வந்துருச்சா இல்ல இனிமே தான் வருமானு அப்படிங்கிற ட்விஸ்டோட தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு வித்தியாசமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.